வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் தக்காளி வச்சு நல்ல ஒரு அருமையான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சைடிஷ் பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, இடியாப்பத்து கூடையெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாங்க. எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 5 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா சின்ன கப்பால் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 தக்காளி பழம், நல்லா பெரிய சைஸில் உள்ள 5 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கிலோ கிட்டே இருக்கும். இப்போ இந்த தக்காளி பழத்தையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். தக்காளி பழம் கொஞ்சம் பழமாக எடுத்துக்கங்க. அப்போ தான் சட்னி உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்லையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேணாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. நமக்கு தக்காளியில் உள்ள தண்ணியே போதும். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். இப்போ சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன், ரெடியாக இருக்குது. இப்போ தாளித்து விட்டுருவோம். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க. இதுக்கு வந்து கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும் போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு. 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். எல்லாம் நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். அந்த கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்புலாம் பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு நிறம் மாறி வரணும். நல்லா எல்லாம் பொரிஞ்சு செவந்ததுக்கப்புறம் ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி பக்குவத்துக்கு வதங்கினா போதும். ரொம்ப செவக்க வதக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த கண்ணாடி பக்குவத்துக்கு வதக்கும் போது தான் நம்ம சட்னியோடு சேர்த்து சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா ஒரு 2 செகண்டுக்கு கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி விழுதை இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணியும் நம்ம கழுவி மிக்ஸி ஜார் கழுவி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்குங்க. இது கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக திக்காகி வரும் நம்ம பொட்டுக்கல்ல சேர்த்துருக்கிறதுனால. அதனால் தண்ணி கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஒத்தாப்பில் கலந்து விட்டு உப்பு போதுமான்னு பார்த்துக்குங்க. தேவைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுவோம். இந்த சட்னியை வந்து ஒரு 3 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா போதும். ரொம்ப நாளெலாம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா கொதித்து அப்படின்னு உரைச்சி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப தளத்தளன்லாம் கொதிக்க விட வேணாம். கடைசியாக இது போல் நல்லா நுரைச்சி வரப்போ கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்க வேண்டியதான். அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். முந்திக்காக இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகவே இருக்குது பாருங்கள். ஆறுனதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த அளவு தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட தக்காளி சட்னி ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. இட்லி, தோசை, இடியாப்பம் எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு. ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் சட்னி ரெசிபி நம்ம சேனலில் நிறைய இருக்குது. டிஃபன் ரெசிபி எல்லாமே இருக்குது. அதோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கங்க. இந்த தக்காளி சட்னியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோட சந்திப்போம். Thanks for watching.